மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸ். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு அண்ணா சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவுக்கு விருந்து நிகழ்ச்சியின் 19ஆம் பாகம், புதுமையான விவசாயம், அதாவது இன்னோவேட்டிவ் அக்ரிகல்ச்சர். நேர்களே, விவசாய முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள் பற்றி மக்கள் கிட்ட நாம கருத்துக்களை கேட்கலாம். சார், நாங்கள் அண்ணா எஃப்எம்லேருந்து வரோம். விவசாயத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களோட கருத்தை சொல்ல முடியுமா? விவசாயம்னா விவசாயம் அக்ரி படிக்கணும். மேற்கொண்டு அவங்க ஓரளவுக்கு படிச்சுட்டு விவசாயத்தை பார்க்கணும். இல்லை நல்லா நம்ம மற்றவங்க மாதிரி நாமளும் நல்லா சாஃப்ட்வேர் படித்தா இதில் தான் வர முடியுமோ ஒழிஞ்சு அங்கே கடைசியில் விவசாயம் எல்லாம் படுத்துக்கும். தேங்க்யூ சார். வணக்கம் மேடம், நாங்கள் அண்ணா எஃப்எம்லேருந்து வந்திருக்கோம். விவசாயத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பேசிக்கலாக லைக் ஃபார்மர்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணணும்ல, அப்போ தான் அவங்களால அதை கொண்டு வர முடியும் லைக் பெரிய லெவலில். ஸோ தென் கவர்மெண்ட்லேருந்து அவங்களுக்கு நிறைய ஃபண்ட் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை வீட்லேயே வந்துட்டு நேச்சுரல் ஃபர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி பண்ணி லைக் அந்த மாதிரி பண்ணலாம். அந்த மாதிரி லைக் உங்களோட கருத்து மேம் ஏதாச்சும்? அவ்வளோதான், கொஞ்சம் சப்போர்ட் அதிகமாக கொடுக்கலாம். ஃபார்மர்ஸ் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும். ஸோ தென் அந்த மாதிரி. தேங்க்யூ மேடம். சார், விவசாயத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன்? அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் எய்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போது விவசாயி கடன் வாங்கி பண்ணுறதுக்கு அது கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. பத்தாவதுக்கு இப்போது எல்லாம் பழைய இதிலே ஃபேஷன்லேயே அக்ரிகல்ச்சர் பண்ணிருக்காங்க. புதுசாக நிறைய தண்ணி பாய்ச்சறது, அதுக்கு அந்த மாதிரி நிறைய மெத்தட்லாம் கொண்டு வருது. அதெல்லாம் கவர்மெண்ட் பார்த்து இவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொன்னால் நல்லது. படித்தவங்க இன்னும் அக்ரிகல்ச்சருக்கு வந்தால் ரொம்ப நல்லது. இன்னும் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே சார். மேம், வாட் இஸ் யோர் ஒப்பீனியன் அபவுட் ஹவு வி கேன் இம்ப்ரூவ் அக்ரிகல்ச்சர்? I think one of the first things is probably education. So I think if people learn how to farm, and especially in their homes, if they have some space for gardening, I think that can at least broaden the minds on agriculture and how each and every person can be dependent on their own produce in a sense. And also when you talk about their pesticides and all of these things, right? Now there are new methods, right, that are less harmful. So I think MS Swaminathan Research Foundation, they also had a program where they went into villages and then they taught people how to use less harmful methods of agriculture or farming. So such kind of projects I think can help in improving agriculture. Thank you, ma'am. சார், நாங்கள் அண்ணா எஃப்எம்லேருந்து வரோம். விவசாயத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களோட ஒப்பீனியன்? லைக் நிறைய க்ரோவிங் டெக்னாலஜிஸ் வச்சு நிறைய ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி டெக்னாலஜிஸை வந்து ப்ராப்பரான வேலை வந்து லைக் ரிசர்ச்சில் நிறைய இருக்குது, லைக் பெங்களூர் அந்த மாதிரி இடத்துல. பட் அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற இதுக்கு கிடைக்குமான்னா இப்போ வரைக்கும் அது போய் சேரல. ஸோ அந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் எடுக்கணும். ஸோ அந்த மாதிரி இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்தால் இன்னும் பெட்டராக இருக்கலாம். ரீசெண்டாக டொமேட்டோ ப்ரைஸ் கூட ஏறிச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா லைக் ஹைப்ரிட் இதெல்லாம் வருது. பட் அதில் இருக்கிற ப்ரோஸ் அண்ட் கான்ஸை வந்து விவசாயிகிட்ட சொல்லி எப்படி ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அதெல்லாம் கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்களும் ஒத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணலாம். கவர்மெண்ட் தான் லைக் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். ஸோ என்னோட சஜஷன் இதுதான். தேங்க்யூ சார். நேர்களே, விவசாய முன்னேற்றத்திற்கான வழிமுறைகள் பற்றி மக்கள் கிட்ட நாம கருத்துக்களை கேட்டோம். தொடர்ந்து புதுமையான விவசாயம் பற்றி இந்த நிகழ்ச்சியின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். வாங்க கேட்கலாம். புதுமையான விவசாயம் அப்படிங்கிறது
உணவு உற்பத்தியில உற்பத்தி திறனை, செயல்திறனை மற்றும் நிலையான தன்மையை மேம்பட்ட தொழில்நுட்பங்கள், அதே மாதிரி அறிவியல் முறைகள் மற்றும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறைகளை பயன்படுத்துவதை குறிக்குது. குறைவான வளங்கள், சுற்றுச்சூழல் கவலைகள் மற்றும் வளர்ந்து வரும் உலக மக்கள் தொகைக்கு உணவளிக்க வேண்டிய அவசியம் போன்ற பாரம்பரிய விவசாய முறைகள் எதிர்கொள்கிற சவால்களை தீர்க்கும் நோக்கத்தில் பரந்த அளவிலான நடைமுறைகளை, நுட்பங்கள் மற்றும் தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியது தான் இந்த புதுமையான விவசாயம் என்பது. புதுமையான விவசாயத்தில் சில முக்கியமான அம்சங்களையும் உதாரணங்களையும் நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தெரிந்து கொள்ள இருக்கிறோம். வாங்க கேட்கலாம். ப்ரிசிஷன் ஃபார்மிங், அதாவது துல்லியமான விவசாயம். குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், அதாவது ஜிபிஎஸ், சென்சார்கள், ட்ரோன்கள், செயற்கைக்கோள் போன்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மண்ணோட தன்மை, ஈரப்பதம், பயிர் ஆரோக்கியம் போன்ற தரவுகளை சேகரிக்கிறாங்க. இந்த தரவுகளை வச்சு பூச்சிக்கொல்லிகள், நீர், உரங்கள் போன்ற வளங்களை எப்படி துல்லியமாக பயன்படுத்துறது, அது மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாத மாதிரி விவசாயிகள் முடிவெடுக்க முடியும். வெர்டிகல் ஃபார்மிங், அதாவது செங்குத்து விவசாயம். செங்குத்து விவசாயம் என்பதில் செங்குத்தாக அடுக்கப்பட்ட அடுக்குகளில் பயிர்களை பயிரிடுவாங்க. பெரும்பாலும் நகர்ப்புற சூழல்களில் அல்லது கட்டுப்படுத்தப்பட்ட உட்புற சூழல்களில் இந்த முறை பயன்படுத்தப்படுது. இந்த முறையில் ஹைட்ரோஃபோனிக்ஸ் மற்றும் ஏரோஃபோனிக்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. ஹைட்ரோஃபோனிக்ஸ் முறையில் தாவரங்கள், பொதுவாக பயிர்கள் அல்லது மருத்துவ தாவரங்களை மண் இல்லாமல் நீர் சார்ந்த கனிம ஊட்டச்சத்து கொண்ட கரைசல்களில் கொண்டு வளர்க்குறாங்க. ஏரோஃபோனிக்ஸ் முறையில் காற்று அல்லது மூடு பனி சூழல்களில் தாவரங்கள் வளர்க்கப்படுது. செங்குத்தான விவசாயத்தில் தாவரங்கள் மண் இல்லாமல் ஊட்டச்சத்து நிறைந்த நீர் கரைசல்கள் அல்லது மூடு பனியில் வளர்க்கப்படுகின்றன. செங்குத்து விவசாயம் நிலத்தின் செயல்திறனை அதிகரிக்குது, ஆண்டு முழுக்க உற்பத்தி செய்ய அனுமதிக்குது மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் தேவைகளை குறைக்கிற அதே வேளையில் நீர் பயன்பாட்டையும் குறைக்குது. ஆக்வாஃபோனிக்ஸ் விவசாயம், இதில் மீன் வளர்ப்பு மற்றும் ஹைட்ரோஃபோனிக்ஸை பயன்படுத்துகிறாங்க. அதாவது மண் இல்லாத தாவர சாகுபடி. இதில் மீன் கழிவுகள் தாவரங்களுக்கு ஊட்டச்சத்து தருது. அதே போல் தாவரங்கள் மீன்களுக்கான தண்ணீரை வடிகட்டி சுத்தம் செய்து தருது. இந்த முறையை பயன்படுத்துறதுனால நீரை சேகரிக்க முடியும், உற்பத்தியை அதிகரிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் செயற்கை உரங்களை கணிசமாக குறைக்கவும் முடியும். ஸ்மார்ட் இரிகேஷன் சிஸ்டம்ஸ் என்கிற முறை சென்சார்கள், வானிலை தரவுகள் மற்றும் நிகழ்நேர கண்காணிப்பு ஆகியவற்றை பயன்படுத்தி நீர்ப்பாசன நடைமுறைகளை மேம்படுத்துகின்றன. தேவையான இடத்துல மற்றும் தேவையான நேரத்துல தண்ணியை துல்லியமாக வழங்குறதன் மூலமா ஸ்மார்ட் நீர்ப்பாசன முறைகள் நீரோட விரயத்தை குறைக்கின்றன மற்றும் ஆற்றலோட செலவு, அதாவது எனர்ஜியோட செலவை குறைக்கின்றன. இதன் மூலமா பயிரோட விளைச்சல் மற்றும் நீர் பயன்பாட்டு திறன் மேம்படுது. மரபணு பொறியியல் மற்றும் உயிரி தொழில்நுட்பம், அதாவது ஜெனடிக்ஸ் மற்றும் பயோடெக்னாலஜி மூலமாக விஞ்ஞானிகள் பயிர்களின் மரபணு அமைப்பை மாற்றி அமைச்சு பூச்சி எதிர்ப்பு, வறட்சியை தாங்கும் திறன், ஊட்டச்சத்து உள்ளடக்கம் போன்ற விரும்பத்தக்க பண்புகளை மேம்படுத்துறாங்க. இந்த தொழில்நுட்பத்தால பயிர் நோய்களுக்கு தீர்வு காணவும், மகசூலை அதிகரிக்கவும், உணவு பாதுகாப்பை மேம்படுத்தவும் முடியும். விவசாயம் செய்யறதுக்கு வேளாண்மை ரோபோக்கள் மற்றும் தானியங்கி தொழில்நுட்பங்கள் ஆகியவை விதைத்தல், நடவு செய்யறது, அறுவடை செய்யறது, அதுக்கப்புறம் அறுவடை செஞ்சதை வரிசையாக அடுக்கி வைக்கிறது போன்ற பல்வேறு பணிகளுக்கு அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க. இந்த தொழில்நுட்பங்கள் தொழிலாளர்களுடைய தேவையை குறைக்குது, செயல்திறனை அதிகரிக்கவும் அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை குறைக்கவும் உதவுது. பிளாக்செயின் தொழில்நுட்பத்தால் உணவு விநியோக சங்கிலி முழுவதும் வெளிப்படையான பாதுகாப்பான பதிவுகளை வச்சுக்க முடியும். இது கண்டுபிடிக்கும் திறன், அதாவது ட்ரேசபிலிட்டியை மேம்படுத்துது. நுகர்வோருக்கு அவங்க உட்கொள்ளும் உணவின் தோற்றம், உற்பத்தி முறைகள், தரம் பற்றிய தகவலை வழங்குது. இதனால உணவு பாதுகாப்பு மற்றும் நியாயமான வர்த்தக நடைமுறைகளை ஊக்குவிக்க முடியும். விவசாய தரவுகள், அதாவது டேட்டாக்களோட பரந்த அளவிலான சேகரிப்பு மற்றும் அதை பகுப்பாய்வு செய்கிறது சந்தையோட போக்கு பற்றிய நுண்ணறிவுகளை பெற விவசாயிகளுக்கு உதவுது. தர பகுப்பாய்வு மற்றும் முன்கள பணி மாதிரியை மேம்படுத்துறதன் மூலமா விவசாயிகள் முடிவெடுக்கிறத மேம்படுத்தலாம், உற்பத்தி திறனை அதிகரிக்கலாம், அதே சமயம் அபாயங்களை குறைக்கலாம். மரங்கள், புதர்கள் மற்றும் பயிர்களின் சாகுபடியை பரஸ்பர நன்மை பயக்கும் விதத்தில் வேளாண் வனவியல் உதவி செய்யுது. இதில் மேம்படுத்தப்பட்ட மண் ஆரோக்கியம், கார்பன் சுரப்பு,
பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் கூடுதல் வருமானம் போன்ற பல நன்மைகள் இதனால நமக்கு கிடைக்குது. நகர்ப்புற விவசாயம், அதாவது அர்பன் அக்ரிகல்ச்சர், இதுல பயிர்களை பயிரிடுதல், கால்நடைகளை வளர்ப்பது மற்றும் நகர்ப்புறங்கள்ல பசுமையான இடங்களை உருவாக்குதல், இது எல்லாமே அர்பன் அக்ரிகல்ச்சர்ல சேரும். கூரை தோட்டங்கள், கட்டிடங்கள்ல செங்குத்து விவசாயம், சமூக தோட்டங்கள், அதாவது கம்யூனிட்டி கார்டன்ஸ், இது எல்லாமே உணவு உற்பத்திக்கும் உணவு பாதுகாப்புக்கும் உதவி செய்யுது. இதனால நிலையான நகர்ப்புற வளர்ச்சி அடைய முடியுது. நேர்களே, தொடர்ந்து புதுமையான விவசாயத்தோட முக்கியத்துவத்தை இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். புதுமையான விவசாய நடைமுறைகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் பயிர் விளைச்சலை அதிகரிக்குது. புதுமையான அணுகுமுறைகளை கடைபிடிப்பதன் மூலமா சுற்றுச்சூழல் பாதிப்பையும் குறைக்கிற அதே வேளையில விவசாயிகள் குறைந்த நிலத்துல அதிக உணவை உற்பத்தி செய்யலாம். துல்லியமான விவசாய நுட்பங்கள், ஸ்மார்ட் நீர்ப்பாசன முறைகள், மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துறதுனால விவசாயிகள் தண்ணீர், உரங்கள், பூச்சிக்கொல்லிகள் இவற்றின் பயன்பாட்டை பெரிதும் குறைக்க முடியும். கரிம வேளாண்மை, வேளாண்மை காடு வளர்ப்பு மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ஆதாரங்களோட பயன்பாடு போன்ற நடைமுறைகளை ஊக்குவிப்பதன் மூலமாக புதுமையான விவசாயம் நிலைத்தன்மையும், அதாவது சஸ்டைனபிலிட்டியை வலியுறுத்துது. இது பல்லுயிர்களை, அதாவது பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கிறது, சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாப்பது மற்றும் காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை குறைப்பது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டிருக்கு. புதுமையான விவசாய நடைமுறைகள் மாறிவரும் தட்ப வெப்ப நிலைகளுக்கு ஏற்ப விவசாயம் செய்ய முடியும். உதாரணமாக, வறட்சியை தாங்கும் பயிர் வகைகள், துல்லியமான நீர்ப்பாசனம் மற்றும் பாதுகாப்பு வேளாண்மை நுட்பங்களால விவசாயிகளுக்கு தண்ணீர் பற்றாக்குறை, மாறிவரும் மழை முறைகளை சமாளிக்க முடியும். புதுமையான விவசாயம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்கு வழிவகுக்குது. மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக விவசாயிகள் தங்களோட உற்பத்தி திறனை மேம்படுத்தலாம், அறுவடைக்கு பிந்திய இழப்புகளை குறைக்கலாம் மற்றும் அவர்களின் உற்பத்தியின் தரத்தையும் மேம்படுத்தலாம். புதுமையான விவசாயத்தால ஊட்டச்சத்து நிறைந்த மாறுபட்ட பயிர்களை உற்பத்தி செய்யவும், ஊட்டச்சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யவும், சமச்சீர் உணவுகளை ஊக்குவிக்கவும் அனுமதிக்குது. கூடுதலாக உணவு பதப்படுத்துதல், பாதுகாத்தல் மற்றும் விநியோகம் இதை மேம்படுத்துவதோடு உணவினால பரவும் நோய்களையும் குறைக்க முடியும். புதுமையான விவசாயம் விவசாயிகள், விஞ்ஞானிகள் மற்றும் பங்குதாரர்களுக்கு இடையே அறிவு, ஆராய்ச்சி மற்றும் ஒத்துழைப்பை பரிமாற ஊக்குவிக்குது. இன்றைய நவீன உலகம் ஒன்றோடு ஒன்று இணைந்திருப்பதால புதுமையான விவசாயம் உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு பல்வேறு சத்தான உணவு வகைகள் கிடைப்பதை உறுதி செய்திருக்கு. நேர்களே, தொடர்ந்து புதுமையான விவசாயத்தில் உள்ள குறைகளை பற்றி இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். புதுமையான விவசாய தொழில்நுட்பங்கள் மற்றும் நடைமுறைகளை செயல்படுத்துவது விலை உயர்ந்ததாக இருக்கும். புதுமையான விவசாயம் துல்லியமான விவசாய முறைகள், ட்ரோன்கள், மரபணு பொறியியல் போன்ற மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பெரிதும் சார்ந்திருக்கு. இந்த தொழில்நுட்பங்களை செயல்படுத்துவதற்கும் பராமரிக்கிறதுக்கும் தேவையான திறன், அறிவு, நிதி ஆதாரங்கள் இல்லாத விவசாயிகள் புதுமையான விவசாயத்தை அணுகுவதற்கு தடையா இருக்கலாம். புதுமையான விவசாயம் சுற்றுச்சூழலுக்கு நிலையானதாக இருப்பதை நோக்கமாக கொண்டிருந்தாலும் சில நடைமுறைகள் எதிர்பாராத விளைவுகளை ஏற்படுத்தலாம். எடுத்துக்காட்டா, செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகளின் பயன்பாடு குறைந்த அளவில் கூட பயன்படுத்தப்பட்டாலும் முறையாக நிர்வகிக்கப்படலன்னா நீரின் தரம், மண் ஆரோக்கியம் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு ஆபத்துகளை ஏற்படுத்தும். புதுமையான விவசாயத்தை ஏற்றுக்கொள்ளும் போது பாரம்பரிய விவசாய முறைகள் குறித்த அறிவு குறைய வாய்ப்பு இருக்கு. இது விவசாய சமூகத்தோட வாழ்வாதாரத்தையும் அடையாளத்தையும் பாதிக்கலாம், கலாச்சார மற்றும் சமூக தாக்கத்தை ஏற்படுத்தலாம். புதுமையான விவசாய தொழில்நுட்பங்களை பரவலாக ஏற்றுக்கொள்வது பெரிய நிறுவனங்கள் அல்லது தொழில்நுட்ப வழங்குனர்களின் கைகள்ல அதிகாரம் குவிவதற்கு வழிவகுக்கும். மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்கள், அதாவது ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸால மரபணு மாறுபாடு மற்றும் பல்லுயிர் பற்றிய கவலைகள் எழுப்பப்படுது. சரியாக நிர்வகிக்கப்படலனா ஒரு சில மரபணு கொண்ட பயிர் வகைகளின் ஆதிக்கம் விவசாய அமைப்புகள் பின்னடைவை சந்திக்கலாம். பூச்சிகள், நோய்கள், சுற்றுச்சூழல் மாற்றங்களுக்கு இது பாதிப்பா அமையும்.
விவசாயத்துல மரபணு பொறியியல் மற்றும் பிற புதுமையான தொழில்நுட்பங்களின் பயன்பாடு, விதைகளின் காப்புரிமை, மரபணு வளங்களின் உரிமை மற்றும் மனித ஆரோக்கியம் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் எதிர்பாராத விளைவுக்கான சாத்தியம் போன்ற சிக்கல் தொடர்பான நெறிமுறை கேள்விகளை எழுப்புது. நேர்களே, இப்பொழுது நாம் ஒரு அறிவியல் செய்முறை விளக்கத்தை கேட்க இருக்கிறோம். இதற்காக நம்மோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் வி ரங்கநாயகி அவர்கள். இவர் ஒரு அறிவியல் தொடர்பாளர். இவர் நமக்காக அறிவியல் செய்முறை ஒன்றை விளக்க உள்ளார். வாங்க கேட்கலாம். வணக்கம். அண்ணா எஃப்எம் அறிவுக்கு விருந்து நிகழ்ச்சி வழியா அறிவியல் செயல்முறைகள் சிலவற்றை கத்துக்கிறதுக்கு உங்களை வரவேற்கிறேன். பேனா, பேப்பர் இல்லைன்னா உங்க செல்போன்ல கூட இதை நோட் பண்ணிக்கிங்க. நீங்களும் செய்து பாருங்க. என்ன, ரெடியா இருக்கீங்களா? நிகழ்ச்சிக்கு போகலாமா? இன்னைக்கு நான் சொல்ல போற செயல்முறை மிக குறைந்த வெப்பநிலையில இருக்கக்கூடிய ரோஜாக்கள். நீங்க ஐஸ் ரோஜாக்கள்னு கூட நினைச்சுக்கலாம். உயிரினங்கள் இறக்கும்போது அவை மெதுவாக உடைந்து அல்லது காலப்போக்கில் சிதைந்து போயிடும். இது ஒரு ரசாயன ஆற்றல் மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது ரசாயன எதிர்வினைன்னு கூட சொல்லுவாங்க. வெப்பத்தை சேர்க்கறது அல்லனா வெப்பத்தை அகற்றுறது ஒரு ரசாயன எதிர்வினைய விரிவுபடுத்தக்கூடும் அல்லது மெதுவாகவும் ஆக்கும். ஆற்றல் அளவு எவ்வளவு விரைவாக வெளியிடப்படுகிறதோ அல்லது உறிஞ்சப்படுகிறதோ அதை பொறுத்து ஒரு பொருளை சூடாக்குறதும் இல்லை குளிர்விக்கிறதும் மாறும். என்ன, ஒரே குழப்பமா இருக்கா? இந்த ஐஸ் ரோஜாக்கள்ங்கிறது ஒரு எளிய செயல்முறை. இதுக்கு தேவையானவை 5 ரோஜா மொட்டுக்கள். ஏதாவது மொட்டுக்கள் பூக்க தொடங்குற நிலையில இருக்கு இல்லையா ரோஜா மொட்டு, அது மாதிரி மொட்டுக்கள் எடுத்துக்கலாம். அதற்கு தேவையானவை 5 பிளாஸ்டிக் கிண்ணங்கள், தண்ணீர், அதுக்கப்புறம் இவற்றை வைக்கிறதுக்கு ஒரு ஃப்ரீசர். என்ன செயல்முறை பார்க்கலாமா? 4 பிளாஸ்டிக் கிண்ணங்கள்ல சம அளவு தண்ணீரை ரொப்பிக்கோங்க. 5வது பிளாஸ்டிக் கிண்ணத்துலயும் அதே போல சம அளவு தண்ணீர் எடுத்துக்கோங்க. இந்த 5 ரோஜா மொட்டுக்களையும் கவனமா எடுத்து அதை அந்த தண்ணீர்ல போடுறதுக்கு முன்னாடி அதனுடைய வாசனை, அதனோட அமைப்பு, அதனோட தோற்றம், அதாவது நான் நிறத்தை சொல்றேன், அதுல ஏதாவது வேறுபாடுகள் இருக்கா, இருந்தா எப்படி இருக்குன்னு அழகா ஒரு அட்டவணை போட்டு நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஒவ்வொரு ரோஜாவா எடுத்து அதனுடைய வாசனை நல்லா இருக்கா. ஸோ முதல் ரோஜாக்கு வாசனை நல்லா இருக்கு, அதனுடைய அமைப்பு அழகா, அதுல இருக்கக்கூடிய இதழ்கள்லாம் அழகா சரியா இருக்கு, அதனுடைய தோற்றம் அதாவது அதோட நிறம் மங்கலாகாம பளிச்சுன்னு இருக்கு, அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கிண்ண தண்ணீர்லையும் ஒவ்வொரு ரோஜா மொட்டை வச்சுடுறீங்க. தண்ணீர்ல போட்ட உடனே இந்த 5 கிண்ணங்கள்ல அழகா ரோஜா மொட்டுக்களை தண்ணீர்ல போட்டிருக்கீங்க. 4 கிண்ணங்களை எடுத்து இப்போ நீங்கள் ஃப்ரீசரில் வைக்க போகிறீங்க. அறை வெப்பநிலையில் ஒரே ஒரு ரோஜா மொட்டை மட்டும் வைக்கிறீங்க. இதை நம்ம கட்டுப்பாட்டு ரோஜான்னு வச்சுக்கலாம், அதாவது கண்ட்ரோல். இதை வச்சுன்னு தான் உள்ள நம்ம ஃப்ரீசரில் வைக்கக்கூடிய 4 ரோஜா மொட்டுக்களையும் கம்பேர் பண்ண போகிறோம், அதாவது ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். சரி, இந்த கட்டுப்பாட்டு ரோஜாவை அடுத்த நாள் என்ன தோணுது உங்களுக்கு? அடுத்த நாள் இந்த ரோஜா மொட்டு அழகாக மலர்ந்துடும். ஏன்னா அது வெளியில் இருக்கு இல்லையா, அதனால் நல்லா மணந்து உங்களுடைய கவனிப்பை அப்படியே ஈர்க்கும். ரோஜா பார்த்தாலே அழகாக இருக்கும், நல்ல வாசனையோடு இருக்கும், நிறத்தோடு இருக்கும், இங்கே வான்னு உங்களை கூப்பிடுற மாதிரி இருக்கும். அதனால் அந்த கட்டுப்பாட்டு ரோஜா எப்படி இருக்குது இன்னைக்கின்னு அடுத்த நாள் டேட் போட்டு அழகாக பதிவு செஞ்சுக்கோங்க. ஒரு வாரம் விட்டுடுங்கப்பா. அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு கிண்ணத்தில் இருக்கிற ரோஜாவை எடுங்க பார்க்கலாம். அது ஐஸ் கட்டியில் இருக்கும் அந்த ரோஜா. அதை எடுத்து வெளியில் இருக்கிற ரோஜாவோட ஒப்பிட்டு பாருங்க பார்க்கலாம். வெளியில் இருக்கிற ரோஜா எப்படி இருக்குது? வெளியில் இருக்கிற ரோஜா அதுக்கு அடுத்த நாள் ஒரு 2 நாட்கள் தாங்குமா, 3 நாட்கள் தாங்குமா? அதுக்கப்புறம் அதனுடைய இதழ்கள்லாம் வாடி போயிருக்கும் இல்லையா, ஒவ்வொரு இதழ்களாக அதில் எல்லாம் மங்கி போயிருக்கும் இல்லையா. ஆனால் உள்ள ஐஸ் கட்டியில் இருக்கக்கூடிய ரோஜாவை நீங்கள் இப்போ தான் வெளியில் எடுத்திருக்கீங்க. ஸோ இதுக்கும் அதுக்குமான என்னென்ன வித்தியாசங்கள் அதை பதிவீடு செய்யுங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரி வாசனை, அமைப்பு, தோற்றம் எல்லாத்தையுமே நீங்கள் பதிவு செய்யலாம். அப்படி பதிவு செஞ்சுட்டு பாருங்க என்னெல்லாம் சேஞ்ச் இருக்குது, என்னெல்லாம் மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னது ஒரே ஒரு கிண்ண ரோஜாவை தான் எடுக்க சொன்னேன். அந்த ஒரு வாரம் கழித்து எடுத்த அந்த கிண்ண ரோஜாவை இப்போ வெளியிலேயே வச்சுருங்க. முதல் ரோஜா ஃபுல்லாக அழுகி போயிடுச்சு, வெளியிலேயே இருந்த ரோஜா. இந்த ரோஜா இதுக்கப்புறம் இருக்கட்டும். அடுத்த வாரம் இதே போல் அதுக்கு அடுத்த கிண்ணத்தில் இருக்கக்கூடிய ரோஜாவை எடுத்து இதே செயல்முறையை திருப்பி செய்யுங்க. அதற்கு அடுத்த வாரம்
திருப்பி இதே செயல்முறையை திருப்பி செய்யுங்க. இந்த முறையை திரும்ப திரும்ப செய்து ஆராய்ந்து பாருங்க. பகுப்பாய்வு செய்து முடிவு செய்யுங்க. என்னெல்லாம் பார்க்க போறீங்க? பனி ரோஜாக்களை நன்றா பாதுகாத்துச்சா? உறை பனியின் நீளம் ஏதேனும் ஒரு விளைவை ஏற்படுத்துச்சா? ரோஜாக்கள் வெளியில் இருக்கிறது என்ன ஆச்சு? இதுக்கெல்லாம் நீங்கள் விடை கண்டுபிடிக்கணும். இந்த டைப் ஆஃப் செயல்முறையை ஓப்பன் எண்டட் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லுவோம். இதற்கான முடிவுகளை அழகாக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். உறைதல், அதாவது ஃப்ரீசிங் அப்படிங்கிறது சிதைவு செயல்முறைகளை பாதிக்குதா இல்லை நீட்டிக்குதா? இதற்கான விடையை நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. இந்த நுட்பத்தை நடைமுறையில் பயன்பாடுகளுக்கு எத்தனை பயன்படுத்துகிறாங்க? பிளான்ட் ப்ரிசர்வேஷன், சீடு ப்ரிசர்வேஷன், ஃப்ளவர் ப்ரிசர்வேஷன் டெக்னிக் அப்படின்னு நிறைய பயிர்களை, விதைகளை, அழகாக அலங்கரிக்கக்கூடிய பூக்களை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இதை கிரையோஜெனிக் டெக்னாலஜின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது மிக குறைந்த வெப்பநிலையில் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எப்படி மலர்களை எல்லாம் பாதுகாப்பது அப்படின்ட்டு. இது எங்கே நம்ம சென்றாலும் ஆற்றல் அப்படிங்கிறது பல விதத்தில் பயன்படுது இல்லையா? என்ன, இந்த செயல்முறையை செய்து பார்த்து நீங்கள் அதற்கான விடைகளை கண்டறிவீங்களா? மீண்டும் உங்களை இது போல ஒரு செயல்முறையில் சந்திக்கிறேன். நேயர்களே, தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் அறிஞர்கள். நார்மன் எர்னஸ்ட் போலாக் அவர்கள் ஒரு அமெரிக்க வேளாண் விஞ்ஞானி மற்றும் மனிதாபிமானி ஆவார். அவர் விவசாயத்துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தார். மார்ச் 25, 1914 அயோவாவில் உள்ள கிரெஸ்கோவில் பிறந்தார். தாவர வளர்ப்பு மற்றும் விவசாய ஆராய்ச்சியில் போலாகின் அற்புதமான பணி அவருக்கு உலகளாவிய அங்கீகாரத்தையும் பசுமை புரட்சியின் தந்தை என்ற புனைப்பெயரையும் பெற்றுத்தந்தது. நார்மன் போலாக் அயோவாவில் ஒரு சிறிய பண்ணையில் வளர்ந்தார் மற்றும் இளம் வயதிலிருந்தே விவசாயத்துடன் ஆழமான தொடர்பை வளர்த்து கொண்டார். அவர் மினசோட்டா பல்கலைக்கழகத்தில் பயின்றார். அங்கு அவர் 1937 ஃபாரஸ்ட்ரியில், அதாவது வனவியலில் இளங்கலை அறிவியல் பட்டம் பெற்றார். அவர் தாவர நோயியல் துறையில் தன் பணியை தொடர்ந்தார். மேலும் அவர் 1942 மினசோட்டா பல்கலைக்கழகத்தில் தாவர நோயியல் மற்றும் மரபியலில் முனைவர் பட்டம் பெற்றார். போலாக் அவர்களின் மிக முக்கியமான சாதனைகள் விவசாய துறையை சார்ந்தே இருந்தது. அவர் உலகளாவிய பசியை எதிர்த்து போராடுவதற்கும் உணவு உற்பத்தியை அதிகரிப்பதற்கும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். 20ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியில் பாரம்பரிய கோதுமையின் மரபணு ஸ்ட்ரெயின்ஸை நோய் எதிர்ப்பு ஸ்ட்ரெயின்ஸ்களுடன் சேர்த்து அதிக மகசூல் தரும் நோயை எதிர்க்கும் கோதுமை வகைகளை உருவாக்கினார். இந்த புதிய ரகங்கள் அதிக தானிய விளைச்சலை கொடுத்தது மற்றும் உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்ளும் பகுதிகளில் உணவு உற்பத்தியை அதிகரிக்க பங்களித்தது. 1940கள் மற்றும் 1950களில் மெக்சிகோவில் போர்லாகின் பணியானது குள்ள கோதுமை வகைகளின், அதாவது டுவார்ஃப் வீட் வெரைட்டிஸ்களின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தது. அவை துரு நோய்கள், அதாவது ரஸ்ட் டிசீஸ்களை எதிர்த்தன மற்றும் அதிக விளைச்சல்களை கொடுத்தன. பயிர் வளர்ப்பு நுட்பங்களில் ஏற்பட்ட இந்த முன்னேற்றம் குறிப்பாக மெக்சிகோ, இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் பஞ்சத்தை தவிர்க்கவும் விவசாய உற்பத்தியை அதிகரிக்கவும் முக்கிய பங்காற்றியது. போர்லாக் அவர்களின் முயற்சிகள் பரவலான பசி மற்றும் பட்னியை தடுப்பதன் மூலம் நூற்றுக்கணக்கான மில்லியன் உயிர்களை காப்பாற்றியதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. தனது ஆராய்ச்சிக்கு கூடுதலாக போலாக் அவர்கள் விவசாய முன்னேற்றங்கள் மற்றும் உலகளாவிய பசியை நிவர்த்தி செய்வதற்கான கொள்கைகளை ஊக்குவிக்கும் செயலில் பங்கு வகித்தார். சர்வதேச மக்காச்சோளம் மற்றும் கோதுமை மேம்பாட்டு மையம், அதாவது இன்டர்நேஷ்னல் மெய்ஸ் அண்ட் வீட் இம்ப்ரூவ்மெண்ட் சென்டர் CIMMYT மற்றும் உலக உணவு பரிசு அறக்கட்டளை, அதாவது வேர்ல்ட் ஃபுட் பிரைஸ் ஃபவுண்டேஷன் போன்ற அமைப்புகளுடன் இணைந்து பணியாற்றினார். போலாக் அவர்கள் அரசாங்கங்களின் ஆலோசகராக பணியாற்றி அவருடைய நிபுணத்துவத்தை பகிர்ந்து கொண்டார் மற்றும் நிலையான விவசாய நடைமுறைகளை ஊக்குவித்தார். நார்மன் போர்லாக் அவர்கள் 1970
அமைதிக்கான நோபல் பரிசு உட்பட அவரது வாழ்நாள் முழுவதும் பல மரியாதைகளையும் பாராட்டுகளையும் பெற்றார். பசியை எதிர்த்து போராடுவதற்கும் உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கும் அவர் மேற்கொண்ட முயற்சிகள் மூலம் உலக அமைதிக்கான அவரது பங்களிப்புக்காக அவர் அங்கீகரிக்கப்பட்டார். போர்லாக் அவர்களின் பணி விவசாய ஆராய்ச்சி மற்றும் உயிரி தொழில்நுட்பத்தில் அடுத்தடுத்த முன்னேற்றங்களுக்கு வழிவகுத்தது. இன்று நாம் காணும் நவீன விவசாய நடைமுறைகளை வடிவமைக்கிறது. பசியை தணிப்பதில் போர்லாக் அவர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் பயிர் மேம்பாட்டிற்கான அவரது புதுமையான அணுகுமுறைகள் உலகெங்கிலும் உள்ள விஞ்ஞானிகள், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் மனிதாபிமான அமைப்புகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கின்றன. உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள அறிவியலை பயன்படுத்துவதற்கான அவரது தொலைநோக்கு பார்வை மற்றும் அர்ப்பணிப்பு மனித வாழ்க்கையை மேம்படுத்துவதில் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் விவசாய கண்டுபிடிப்புகளின் சக்திக்கு சான்றாக உள்ளது. நார்மன் ஏர்னஸ்ட் போர்லாக் அவர்கள் செப்டம்பர் 12, 2009 அன்று அமெரிக்காவில் உள்ள டெக்சாஸின் டலஸில் காலமானார். அவரது மறைவு உலகின் விவசாய நிலப்பரப்பில் ஒரு ஆழமான பாரம்பரியத்தையும் நீடித்த தாக்கத்தையும் விட்டு சென்றது. அவரது பணிகள், புதுமையான தீர்வுகள் மற்றும் அறிவியல் முன்னேற்றங்களின் இடைவிடாத நாட்டம் ஆகியவை பசியை எதிர்த்து போராடுவதிலும் உலகளவில் வாழ்க்கையை மேம்படுத்துவதிலும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. நேயர்களே, தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் செய்திகள். விவசாயம் சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு இன்றைய ஈராக் மற்றும் சிரியாவில் தொடங்கியதாக நம்பப்படுகிறது. விவசாயத்தின் மிக பழமையான சான்றுகள் இன்றைய துருக்கியில் உள்ள சாட்டல்ஹுயிக் என்ற புதிய கற்கால, அதாவது நியோலித்திக் அகழ்வாராய்ச்சி தளத்திலிருந்து வந்தவை. இது கிமு 9000க்கு முந்தியது. உலகின் மிக பழமையான விவசாய கண்காட்சியான த ராயல் ஐலாண்ட் ஷோ 1822 முதல் ஸ்காட்லாண்டில் ஆண்டுதோறும் நடத்தப்படுகிறது. மண் வளத்தை பராமரிக்க ஒரே நிலத்தில் வெவ்வேறு பயிர்கள் ஒரு குறிப்பிட்ட வரிசையில் வளர்க்கப்படும் பயிர் சுழற்சியின் கருத்து முதலில் ரோமானியா எழுத்தாளரும் தத்துவ ஞானியுமான வர்ரோவால் கிமு 70 அறிமுகப்படுத்தப்பட்டது. 1837 ஜான் டீரியின் எஃகு கலப்பையின் கண்டுபிடிப்பு கடினமான மண்ணை எளிதில் உடைத்து விவசாயத்தில் புரட்சியை ஏற்படுத்தியது. குறிப்பாக 1902 பெட்ரோலில் இயங்கும் டிராக்டரை சர்வதேச ஹார்வெஸ்டர் நிறுவனம் அறிமுகப்படுத்திய பிறகு விவசாயத்தில் டிராக்டர்களின் பயன்பாடு 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வியத்தக முறையில் உயரத் தொடங்கியது. பாரிஸ் கிரீன் என அழைக்கப்படும் முதல் அறியப்பட்ட செயற்கை பூச்சிக்கொல்லி 19ஆம் நூற்றாண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இது செம்பு மற்றும் ஆர்சனிக் கலவைகளை கொண்டிருந்தது. உலகில் மிக அதிக அளவில் காஃபி உற்பத்தி செய்யும் நாடு பிரேசில், அதைத் தொடர்ந்து வியட்நாம் மற்றும் கொலம்பியா. உலகளவில் மிகவும் பரவலாக பயிரிடப்படும் பயிர் சோளம், அதைத் தொடர்ந்து கோதுமை மற்றும் அரிசி. நெதர்லாந்து விவசாய கண்டுபிடிப்புகளில் முன்னணியில் உள்ளது மற்றும் கிரீன் ஹவுஸ் விவசாயத்தில் ஆண்டு முழுவதும் பயிர்களை உற்பத்தி செய்ய அனுமதிக்கிறது. இந்த முறை அதன் மேம்பட்ட நுட்பங்களுக்கு பெயர் பெற்றது. பிலிப்பைன்ஸில் உள்ள சர்வதேச அரிசி ஆராய்ச்சி நிறுவனம் IRRI 1960களில் அதிசய அரிசி வகைகளை உருவாக்கிய பெருமைக்குரியது. இது பசுமை புரட்சியில் முக்கிய பங்கு வகித்தது மற்றும் அரிசி விளைச்சலை அதிகரித்தது. நேயர்களே, நிகழ்ச்சியை நீங்க கேட்டிருப்பீங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு நாம இப்ப வந்துட்டோம். நிலையான மற்றும் மீள்தன்மையுடைய உணவு உற்பத்தி முறைகளை அடைவதற்கு புதுமையான விவசாயம் அவசியம். இது மக்கள் தொகை வளர்ச்சி, வள பற்றாக்குறை, காலநிலை மாற்றம் மற்றும் நுகர்வோரோட கோரிக்கைகள் ஆகியவற்றால் ஏற்படும் சவால்களை நிவர்த்தி செய்யுது. புதுமைகளை தழுவுவதன் மூலம் விவசாயிகள் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும், வளங்களை பாதுகாக்கவும், சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும், உணவு பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கும் இதன் மூலமா பங்களிக்க முடியும். முடிவாக, புதுமையான விவசாயம் என்பது விவசாயம் மற்றும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் மிகவும் நிலையான மற்றும் வளமான எதிர்காலத்தை நோக்கிய பாதையாகும். நேயர்களே, மீண்டும் உங்களை நாங்கள் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.